மிக இனிமையாக சிறிய மணித்துளிகளில் முடிக்க முயற்சி செய்கிறேன். முயற்சி தான் செய்ய முடியும். விரும்புகிறீர்களோ? உங்க வீட்டில இருந்து ஒருத்தர் அனுப்புங்களேன், உங்க இல்லத்திலிருந்து ஒருத்தரை அனுப்புங்களேன். ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல கவுன்சிலராக, ஒரு நல்ல எம்எல்ஏவாக, ஒரு நல்ல எம்பியாக, ஏன் ஒரு நல்ல பிரதம மந்திரியா கூட அனுப்புங்க. தமிழ்நாட்டிலிருந்து இன்று வரை ஒரு பிரதமர் போய் ஆண்டதாக வரலாறு மாத்துங்க. குழந்தைகளுக்கு தேவையான எதுவோ அவரவர்கள் விருப்பம். உங்க குழந்தை ஐபிஎஸ் ஆகணும், ஒரு நல்ல அரசியல்வாதி வரட்டுங்க. ஏன் வரக்கூடாது? சொல்லி சிவன் கோயில்ல மட்டுமே பேசி பேசி அதுக்கு ஓரம் எழுதி வச்சிட்டோம். கோவை கம்பன் கலைக்கூடத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது ஆசான் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி எமது உரையை மிக இனிமையாக சிறிய மணித்துளிகளில் முடிக்க முயற்சி செய்கிறேன். முயற்சி தான் செய்ய முடியும். மிக விரைவாக முயற்சி செய்கிறேன். உண்மையிலேயே எல்லா நாளும் இந்த அவைக்கு நான் வரும்போதெல்லாம் எல்லாரும் பேசும் முறையை மகிழ்ந்து கேட்பேன். இன்னைக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி எனக்கு அதிகமாக கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். அதை கொடுத்தவர்கள் பலர் இருக்கிறீர்கள். அதில் குறிப்பாக நமது துணைத் தலைவர் ஐயா அவர்கள் மிக அழகாக கொடுத்தார். அவருக்கு கைத்தட்டல் போதாது என்று நான் கருதுகிறேன். நன்றி நன்றி, நல்ல மகிழ்ச்சி. அதே போல் நாம் தொடர்ந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாயன்மார் புராணங்களை தான் சொல்லிட்டு வரேன் தொடர்ந்து. அதில் ஒரு பகுதியை நான் பேசிட்டேன். அப்பர் அவர்களை பற்றி ஒரு 100 செய்யுள்களை தொகுத்து முதல் பகுதியாக பேசி அது நம்ம யூடியூப் சேனல்லையும் இருக்கு. அதில் வந்து வாய்மையை தான் அடிப்படையாக வச்சு பேசியிருப்பேன். இங்கே ஒரு வாய்மையில எனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி கூட கிடைச்சது. நம்ம புலவர் மாரப்பன் ஐயா அவர்கள் பேசும்போது கூட ஒரு குறள் சொன்னார், நுண்ணிய நூல் பல அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. அதாவது நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் கற்றுக்கலாம், ஆனால் நம் ஆள் மனதில் என்ன இருக்கிறது அதுதான் அப்ப வெளிப்படும். அவர் சொன்னது உண்மையிலேயே என் இல்லத்தில் நேற்று நடந்தது. என் இல்லத்தில் நேற்று நடந்தது. அது என் மகள் கேட்டாள், எப்ப நீ இவ்வளவு கத்துக்கிறீல்ல, உன் அனுபவங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த வாய்மை சொற்களாக இருந்தால் நம் ஆள் மனதை மாற்றும் மாற்றல் நமக்கு உள்ள வரணும்னா அந்த வாய்மையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடியதுதான் நமது இலக்கியங்கள் எல்லாமே. உங்கள் ஆள் மனதுக்குள் நீங்கள் நல்ல செய்திகளை கொண்டு சேர்ப்பதை எப்படி சேர்ப்பீர்கள்? நல்ல சொற்களை நீங்கள் கொண்டு சேர்த்தால் உங்களுடைய ஆள் மனது மாற்றம் அடையும். அதுதான் நம்மளுடைய பெரிய புராணத்தில் வரக்கூடிய எல்லாரும் சொல்கிறது. இன்னொன்று, அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா கருத்தும் என்ன தெரியுங்களா? நீங்க வேலை செய்யாம இருந்தா உங்களுக்கு சோறு கிடைக்கணும் அவங்க சொல்லவே இல்லை. ஒரு இடத்துல கூட சொல்லலை. நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும், அதற்கு துணையாக அறம் நிற்கும் தான் அவங்க சொல்றாங்க. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பருடைய 2ஆம் பகுதி. இது எங்கிருந்து தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா அப்பர் அவருக்கு கொடுக்கும் தண்டனையிலிருந்து தொடங்குது. அப்பருக்கே தண்டனை தான் கொடுத்திருக்காரு. அப்பருக்கே தண்டனை. ஆனா அவர் அன்றைக்கு அவர் அப்பர் கிடையாது, மறுநீக்கியார் தான். ஆமா, அப்பவே தண்டனை, அப்பருக்கே தண்டனை. சரிதான் சரிதான் சரிதான். இதை தண்டனை யார் கொடுக்குறாங்கன்னாங்க பல்லவ மன்னர் தான் கொடுக்குறாரு. இந்த தண்டனை கொடுக்கறது வந்து பல்லவ மன்னர் கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு தண்டனை வந்து குடிமக்கள் இன்னொரு குடிமக்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ மன்னன் மீது முறையிடுகிறார்கள். அவர்கள் சமண துறவிகள் முன்னிட்டு அது குற்றங்களை சொல்கிறார்கள். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப உள்நோக்கி போனா நீங்க இன்னும் ரொம்ப நேரம் இங்க உட்காந்துருக்கணும். அதனால அது வேண்டாம், நான் அப்படியே தொட்டு போயிடுறேன். என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுண்ணாம்பு கால்வாயில போடக்கூடிய ஒரு தண்டனை ஒண்ணு, இன்னொரு தண்டனை கைத்தை கட்டி கடல்ல விடுறது. இப்போ இங்க நமக்கு ஒரு சங்கடமும் வருகிறது. ஏன்னா குழிக்குள்ள இருக்கிறவர் கூட உயிரோட வந்துடலாம், வாய்ப்பு உண்டு. ஆனா கடலில் மிதந்து போவர், அதுவும் தன்னோட உடல்ல கயிறு போட்டு கட்டியவர் எப்படி உயிரோட வருகிறார்? ஓ, ஒரு பஸ் வேகமா வருதுங்க, ஒருத்தனை இடிச்சிருச்சு, அவன் என்ன ஆகணும்? இறந்துதான் போகணும், அதுதானே விதி. ஆனால் சில நேரங்களில் அந்த பஸ் வேகமாக வந்து இடித்து சிறு காயங்கள் கூட இல்லாமல்
உயிர் பிழைத்த வரலாறும் உண்டு. உண்டு. இதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? அதிர்ஷ்டம், இது இறைவன் செயல்னு நம்ம சொல்லுவோம். ஆனா சேக்கிழார் அங்க அதை சொல்லல. சேக்கிழார் அங்கு வேறொன்றை சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, பெற்றோரின் கருணை என்று எழுதுகிறார். பெற்றோரின் கருணை அப்பரை கடலில் மூழ்காமல் காத்தது என்று எழுதுகிறார். நம்ம பெரிய புராணத்தில் இருக்கிறது மட்டும்தான் பேசுறோம், அதுல இருந்து தான் குறிப்பு சொல்றோம். நான் சொன்ன கருத்து பெரிய புராணத்தில் இருக்கிறது. குளத்தில் கடலில் கல்லில் மிதந்து போவர் அப்பர் எப்படி காப்பாற்றப்படுகிறார் என்று சொன்னால் பெற்றோரின் கருணை. ஏன்னா பெற்றோர் செய்யும் பாவம் பிள்ளைகளை தாக்கும் என்று பழமொழி நம்மிடம் இருக்கிறது அல்லவா? பாவம் வரணும், அதுவும் வரணும் இல்ல. நீங்க ஏன் இதை மட்டும் பிரித்து அது இறைவன் பெயரால் சொல்கிறீர்கள்? நான் கேட்கல, சேக்கிழார் கேட்கிறார். ஏன்னா நான் கேட்டாதான் பிரச்சனை. சேக்கிழார்ட்ட தான் நீங்க கேட்டுக்கோணும், ஏன் அவர் கேட்கிறாரு. சேக்கிழார் இருக்கும் இடத்துக்கு நான் இப்பொழுது போவதாக இல்லை. யார் அங்கு போக வேண்டுமோ அங்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். எல்லாரும் சிரிக்கலாம். சிரிப்பதற்கு இதற்கு மேல் ஒரு காமெடி தர முடியுமா என்ன? அப்படி சேக்கிழார் அவர்கள் எழுதுகிறார் பெற்றோரின் கருணை என்று. பெற்றோர் கருணை எதுவாக வேண்டுமானாலும் அது அவரவர்கள் பெற்றோரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி அவர் இன்னும் ஒரு செய்தியை அழகாக எழுதுகிறார் பாருங்க. அந்த கல் சிவிகையானது என்று எழுதுகிறார். கல் சிவிகையானது என்று சொன்னால் ஒரு சக்தி தூக்கி கொண்டு போகிறது என்று ஒரு பொருள். அதாவது ஒரு 6 மனிதர்கள் சேர்ந்து பல்லாக்க தூக்குவது என்று ஒரு பொருள் உண்டு. அதுக்கு ஒரு குறள் கூட உண்டு. அதுக்குள்ள நான் இன்னைக்கு போல, நம்ம சேக்கிழார் மட்டும் பார்ப்போம். அங்க தண்ணிக்குள்ள எது தூக்குச்சுன்னா ஒரு ஆற்றல் தூக்கியது என்று அவர் எழுதுகிறார். கல் சிவிகையாக மிதந்து அவரை கொண்டு ஒரு அக்கறையில் சேர்த்துக்கிறது. அது பாண்டிய நாடு. அந்த பாண்டிய நாட்டினுடைய பெயர் பாத்தீங்கன்னா பாதிரி புலியூருங்கிற அந்த ஒரு ஊர்ல கொண்டு போய் அவரை கரை சேர்க்கிறது. அங்க ஒரு கோயில்ல அவரு அது பாண்டியர்களுடைய பகுதியாகவும் இருந்திருக்குதுங்க. அப்ப இருந்திருக்கலாம், பாண்டியர்களுடைய பகுதியாகவும் அது இருந்திருக்கிறது. அந்த பகுதி பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல அவர் என்னவா போய் சேர்றார். அங்க போய் இறந்தோடனே அப்புறம் ஒரு பாடல் பாடுவதாக அவர் எழுதுகிறார். அந்த பாடல் நமக்கு இன்னைக்கு கிடைக்கல. அது பிற்காலத்தில் சேர்த்திருக்காங்க. ஆனா அதுதான் என்று சரியாக தெரியல. அவர் அதையும் சொல்றாரு. அந்த யார் சொல்றாங்கன்னா உரையாசிரியர் திரு வருது இருக்கு அங்கதான் அந்த பதிவு இருக்கு. அங்கதான் அந்த பதிவு. அப்படி அங்க போய் இறங்கணும்னா ஒரு பாடல் பாடியதாக ஒரு பதிவு செய்கிறார். பாடல் பாடியதாக பதிவு செய்கிறார். இதுல சிறப்பு என்னன்னாங்க, அவர் அந்த கோயில்ல மாணியாக பணியில் இருக்கிறார். இப்ப இங்க நமக்கு மாணினா என்ன பொருள் அப்படின்னா, இதற்கு பாத்தீங்கன்னா திருவலஞ்சுழிய கல்வெட்டு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த கல்வெட்டுல தான் இந்த குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பை எடுத்துதான் தமிழக அரசு ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறது. மகாமகம் என்கின்ற ஒரு நூலிலும் அதை எழுதியிருக்கிறார்கள். என்ன மாணினா என்ன பொருள்னாங்க, ஒரு கோயிலில் எல்லா இடத்திலையும் பணியில் அமர்த்தப்படக்கூடியவர்கள். கோயில் கருவறை வரைக்கும் போய் வேலை செய்யும் வாய்ப்பு அவர்களுக்கு மட்டும் உண்டு. இப்ப நாமெல்லாம் போனோம்னா கோயிலை சுத்தப்படுத்தலாம், ஆனால் கோயிலுடைய கருவறைக்குள்ளே போக நமக்கு அனுமதி கிடையாது. அவர்களுக்கு மட்டுமே உண்டு. இன்னும் சொல்ல போனால் சாமியினுடைய மாலைகள் எல்லாம் அந்த 2 மணி நேரத்துக்கு நடக்கும் பூஜைகளில் இருக்கும் அந்த மாலைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி அந்த மஞ்சள் சந்தனம் குங்குமங்கள் எல்லாம் நீக்கும் பணியில் அவர்கள்தான் அமர்த்தப்படுவார்கள். மாணி. அதை சேக்கிழார் பெருமான் அவர்களும் எழுதுகிறார். மாணி என்கின்ற வார்த்தையை அந்த பெரிய புராணத்தில் எழுதியிருக்கிறார். இப்ப நான் அந்த செய்யுளோட நம்பரும் சொல்லிடுவேன், அந்த வரியும் சொல்லிடுவேன். ஆனா நான் படிச்ச 200 செய்யுள் இருந்து தான் அதை கண்டுபிடிச்சேன். நீங்க உங்கள்கிட்ட மட்டும் எப்படி நான் ஒரு செய்யுளை சொல்லுவது? நீங்களும் 200 செய்யுளை 4 வரிகளாக இருக்கிறது படித்து பாருங்கள். ஏன்னா ஒரு கேள்வி வந்துவிடும் அல்லவா? அப்படி அங்கு மாணியாக அமர்த்தப்படுகிறார். அவர் மாணியாக இருந்து பல பாடல்களை பாடுகிறார். அங்க நிறைய பாடல்களை பாடுகிறார். இறைவனை தொழுது கொண்டே இருக்கிறார். அவர் யார்? இப்படி தொழுது கொண்டே இருக்கும்போது இப்படி காலங்கள் அப்படியே கடந்து போயிட்டே இருக்குதுங்க. இது எல்லாமே அந்த பாண்டிய நாட்டுக்குள்ளேயே தான் நடக்குது. அதுக்கு காரணங்கள் பல எழுதுகிறார். அதெல்லாம் அடுத்த 100 செய்யுள்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ 100க்குள்ளதான் நம்ம முடிக்க வேண்டிய கட்டாயம். அங்க அவர் பாத்தீங்கன்னா
அதே பக்கத்தில் கருவூர் என்கின்ற ஒரு ஊரும் இருக்கிறது. அந்த கருவூர் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் தான் அவர் அதிகமாக பதிகம் பாடியதாக குறிப்புகள் சேக்கிழாரும் எழுதுகிறார். இன்னைக்கு பல சான்றோர்களும் அதன் குறிப்புகளை சொல்லுகிறார்கள். ஆனா இவரே இன்னும் வெளியிலெல்லாம் போய் பாடும் இன்னும் வாய்ப்பு இவருக்கு கொடுக்கப்படலை, மறுக்கப்பட்டு தான் இருந்திருக்கிறது. நீங்க அது ஏன் மறுக்கப்பட்டது என்று 3ஆம் பகுதியில் நம்ம பார்க்கலாம். இப்ப அவருக்கு மறுக்கப்பட்டு தான் இருக்கிறது. அதனால் அவர் இந்த இடத்துக்குள்ள தான் அவர் போக முடியும். தண்டமிழ் பாடினாலும் கூட நம்ம வழக்கறிஞர் ஐயா கூட சொன்னார் ஒரு முறை, தண்டமிழ் பாடுவதற்கு என்ன தடையோ, தடை இருந்திருக்குதுங்க ஐயா. அந்த தடைகள் பல வழியில் இருந்திருக்கிறது. அதில் ஒரு வழி பல்லவ மன்னன் போட்ட சட்டம், சமணர்கள் செய்த சில வேலைப்பாடுகள். அது ரொம்ப விரிவா என்னால சொல்ல முடியாது, சிலதைகள் நான் தவிர்க்கத்தான் முடியும். நீங்க அதை இந்த நூலில் படிச்சு பார்க்கலாம். அப்படி அவன் அந்த கரூர் கோயிலில் போகும்போது அங்க எப்பவுமே ஒரு குருவுக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? நம்மெல்லாம் மகாபாரதம் படிக்கும்போது ஏகலைவனை விகந்து நல்ல உயர்வா பேசுவோம். என்ன காரணம்? குருவையே பார்க்காமல் குருவிடமிருந்து வித்தை கற்றுக்கொண்டவன் என்பதற்காக நம்ம வியந்து பார்க்கிறோம். ஆனா இங்க ஒரு நாயன்மார்ல இன்னொரு நாயன்மார் அப்படி இருக்காருங்க, அப்பூதி அடிகளார். அவர் நாவுக்கரசரை பார்த்ததே இல்லை, நாவுக்கரசரும் அவரை பார்த்ததே இல்லை. ஆனால் நாவுக்கரசர் தான் எனது குரு. இன்னும் அவர் குருவா இல்லையாங்கிறது 2வது கேள்வி. அந்த இடத்தில் அப்பூதடிகள் அங்குதான் கருவூரில் தான் இருக்கிறார். அந்த கருவூரில் அவருடைய வரலாறு நல்ல பெரிய புராணத்தில் அவரும் ஒரு நாயன்மாராக பல பாடல்களை பாடியிருக்கிறார். நாம் அப்பூதி அடிகளை பற்றி பேசும்போது அந்த குறிப்புகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போதைக்கு ஒரு குருவுக்கு மாணவன் அங்கிருந்து கிடைத்திருக்கிறார். அந்த கருவூரிலுடைய நிறைய பாடல்களை பாடியிருந்தாலும், அப்புறம் அவர்கள் ஒரு மாணாக்கனை பெற்றிருந்தாலும், அவர் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் மக்களின் வாழ்வுக்காகவே தான் அவர் பாடியிருக்காரு. நாம் அதை பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பருடைய ஒரு பாடல் ஒன்று இருக்கு. நம்ம அந்த பாடலோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஏன்னா அது 100 செயலுக்குள்ள வந்துருச்சு. அந்த கரூர்ல அவர் பல பாடல் பதிகங்கள் பாடினாலும் இந்த ஒரு பதிகம் தான் இருக்கு. வேறு பதிகங்கள் என் கண்ணுக்கு இன்ன வரைக்கும் தென்படலை. வேறு பதிகங்கள் இருந்தால் நீங்க ஐயா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா கரூர்ல இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பதிகம் தான். அந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? இப்ப நம்ம என்னதான் மேடைகளை பேசினாலும், எங்க வெளியே போயிட்டு வந்தாலும், வீட்டுக்குள்ள நம்ம போனோன்னு நம்ம குடும்பம் நம்மளுக்காக வரவேற்பு கொடுக்கணும். அந்த குடும்பம் நமக்காக இருக்கணும் இல்லையா? குடும்பத்தின் மகிழ்ச்சி தான் நம் மகிழ்ச்சி. அதை பற்றி தான் அவர் பாடுகிறார். அதாவது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, கணவன் மனைவியினுடைய வாழ்வு உயர வேண்டும், பிள்ளைகளின் வாழ்வு உயர வேண்டும், சுற்றார்களின் வாழ்வு உயர வேண்டும்னு இறைவனை வைத்து ஆற்றுப்படுத்துகிறார் என்றுதான் நம்ம இதை பார்க்க வேண்டும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஆற்றுப்படுத்தல் நூல்னா அந்த சங்க 10 பாட்டு நூல்கள் தான் சொல்லுவாங்க. அதுல கூட ஒரு குறிப்பு இருக்குதுங்க, ஒரு மன்னனை வைத்து தான் ஆற்றுப்படுத்துகிறார்கள். அப்ப இங்கேயும் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இது என்னுடைய கருத்தா கூட வச்சுக்குவாங்களேன், ஆற்றுப்படுத்துதல். அது இறைவனை வைத்து ஆற்றுப்படுத்தினால் என்ன, அப்பூதடிகள் நாவுக்கரசரை வைத்து ஆற்றுப்படுத்தினால் என்ன, அவர்கள் நல்ல செய்திகளை சொல்கிறார்களா என்பதுதான் முக்கியமே தவிர, அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். அது அப்படித்தான் இவர் இறைவனை வைத்து ஆற்றுப்படுத்துகிறார். அப்புறம் பெருமைப்படுத்துவது, இறைவனை வைத்து மற்றவர்களை பெருமைப்படுத்துவது. இறைவன் பெருமை பெற்றவர் தானே, அவரை நாம் பெருமைப்படுத்துவதற்கு என்ன இருக்கிறது? அவர் நம்மளை பெருமைப்படுத்தினால் போதுமானது. இறைவனை வைத்து நம்மளை மாந்தர்களாகிய செல்வங்களை பெற வேண்டும், நல்ல வாழ்வை பெற வேண்டும் என்று நமக்கு வாழ்த்து கூறுகிறார். அப்படி இது ஒரு பாடல். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 பாடல்கள், 10 பாடல்கள் அதில் இருக்குது. ஒவ்வொரு பாடலுக்கும் 4 வரி. நான் அதில் ஒரு 4 வரியை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன். அதில் பாருங்க, குறுகாம் வாயிரம் கூறு நாளாம் கொல்லும் கிழமையாம் கோலா தானமாம் அப்படின்னு முதல் 2 வரி வருது. இந்த 2 வரியில் எனக்கு ரொம்ப அதனுடைய விளக்கத்தை பார்க்கும்போது நான் ரொம்ப வியந்து போனேன். என்ன இதற்கு விளக்கம் அப்படின்னாங்க, ஒரு வைரம் அது எப்படி ஜொலிக்குங்க? தீட்டத்தானே வைரம் மின்னும். ஒரு வைரம் உங்களுக்கு அது கருகருன்னு தானே இருக்கும். அதை நீங்கள் பட்ட தீட்ட தான் அதனுடைய ஆற்றலை அது வெளிப்படுத்தும், ஒளியை வெளிப்படுத்தும், பிறரை வாங்கும் எண்ணத்தை தூண்டும்.
வைரத்தின் சிறப்பு அதுதான். அதுபோல் குடும்பம் ஒற்றுமையாக இருந்து ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலை நீங்கள் திரும்ப திரும்ப, ஒரு முறை ஒளி வரவில்லை, ஒரு முறை நீங்கள் தோல்வி பெற்றாலும் உங்கள் செயலில் உங்கள் நோக்கம் நியாயமாக இருந்து நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு குடும்பமாக சேர்ந்து முயற்சி செய்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று பாடுகிறார் அப்பர். நல்லாவே தட்டலாம், நல்லாவே தட்டலாம். நீங்கள் தட்டும் ஓசைகளை எனக்கு கிடைக்கட்டுமே ஒரு பாராட்டு. நான் என்ன உங்க அக்கௌண்ட் நம்பரா கேட்டேன், அதுல இருக்க பணமா கேட்டேன். அப்படி அவர் பாடுகிற பாருங்க. அதாவது இது இன்னும் கூட சுலபமாக சொல்லலாம். இது என் மகளிடம் நான் பகிர்ந்து கொண்ட செய்திதான். என் மனைவி சொல்லுவா, நான் பகிர்ந்து கொண்டதில்லை, மாற்றிக்கொள்கிறேன். என் மனைவி சொல்லுவா, குழந்தைகள் படிக்கும் போது டிவி போடக்கூடாது அப்படின்பா. ஒரு குழந்தை நல்ல முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழி நாம் தான் வகுத்து கொடுக்க வேண்டும். நாம் வழி வகுத்து கொடுக்காமல் என் குழந்தை IAS ஆக வேண்டும், IPS ஆக வேண்டும், IPS ஆக வேண்டும் என்றால் எப்படி சாத்தியம்? அதே சமயத்தில் எல்லாம் நம் குழந்தை தான் செய்ய வேண்டும், நாம் எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்வதும் தவறு. ஏன் நம்ம IAS ஆக முயற்சி பண்ணக்கூடாதா? நாம் IPS ஆக முயற்சி பண்ணக்கூடாதா? தடைகள் இருக்கட்டுமே, முயற்சி செய்யுங்கள். முயற்சி இங்கு முக்கியம். அதுதான் குடும்பம் ஒற்றுமையாக இருந்து. இது என்னுடைய கருத்து. முயற்சி திருவனையாக்கும். உங்க குழந்தை ஒரு IPS ஆகணும், ஒரு IAS ஆகணும். நீங்க டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆனா டிவி ஆஃப் பண்ணி டிவி விட சத்தமா கணவன் மனைவி நீங்க பேசுனீங்கன்னா அந்த குழந்தை எப்படி படிக்கும்? சண்டை பிடிச்சா எப்படி படிக்கும்? அப்ப அங்க ஒற்றுமை சிதைந்து போகிறது அல்லவா? அதுதான் ஒரு செயலை நீங்கள் அது எதுவாகணும் உங்களுடைய விருப்பங்க. உங்கள் குழந்தைக்கு ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு இதுகள் மாறுபடலாம். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இப்போ படிக்கும் பொழுது நீங்களும் ஒரு நூலை படிக்க வேண்டும். இதனுடைய சிறப்பு எனக்கு ஒரு இடத்துல கிடைச்சதுங்க. அதாவது ஒரு முறை ஐயாவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் அந்த வாட்ஸ்அப் குழுல ஒரு கோயில்ல ஆன்மீக சொற்பொழிவு பேச போறேன்னு ஒரு பதிவு போட்டது. அந்த கோயில்ல போய் நான் பேசிட்டு வந்துட்டேன். அது கொஞ்ச காலம் ஓடி போச்சு. ஆறுமுகனை தொகுப்பாளராக ஒரு இடத்துல நான் அறிமுகம் செஞ்சு வச்சேன். என்கிட்ட கேட்டாங்க, நான் ஆறுமுகனுக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன். அங்கு ஒரு குழந்தை திருக்குறள் பேசுச்சு. அந்த குழந்தையோட அப்பா தான் எனக்கு அந்த கோயிலில் நான் பேசும்போது சால்வை போத்துனார். அப்போ அந்த அப்பா அந்த குழந்தை கேட்கிறாரு, இந்த அங்கிள் யாருன்னு தெரியுதா? நல்ல வேலை அங்கிள்ட்டாரு. எனக்கு அது கொஞ்சம் சங்கட்டம் தான், பரவாயில்லை. அங்கிள் யார் தெரியுதுன்னா அந்த குழந்தை எப்படி சொன்னிச்சு தெரியுமா? இவர் தானப்பா அந்த கண்ணு தெரியாத ஒரு நாயன்மாரை பற்றி பேசியவர் என்று அந்த குழந்தை சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு அவர் எவ்வளவு அழகாக தன் இல்லத்தில் ஏன்னா அந்த குழந்தை அன்னைக்கு தான் என் உரையை கேட்டிருக்குது. ஆனால் எல்லா நாளும் அந்த குழந்தை படிப்பதற்கு அந்த தந்தை வழிவகுத்திருக்கிறார் என்றுதானே அதனுடைய பொருள். அப்படித்தான் நான் அதை அன்று பார்த்தேன். அதைத்தான் அப்பர் அவர்கள் மிக அழகாக 11 பதிகங்களை 11 பாடல்களை பாடுகிறார். அந்த பாடலுடைய மீதி 2 வரியை மட்டும் சொல்லிவிடுகிறேன். பாருங்கள், நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான எதுவோ அவரவர்கள் விருப்பம். உங்க குழந்தை IPS ஆகணும், ஒரு நல்ல அரசியல்வாதி வரட்டுங்க. ஏன் வரக்கூடாது? நீங்க ஜனநாயக நாடுங்கிறீங்க. உங்க இல்லத்திலிருந்து ஒரு கவுன்சிலரா ஒரு முதல்வரா போட்டுமே, யார் தடுத்தாங்க? தடுக்கலையே. நல்லதா வரட்டும் என்கிறேன். அதாவது ஒரு நல்ல அரசியல் தலைவன் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, உங்க வீட்டில இருந்து ஒருத்தர் அனுப்புங்களேன், உங்க இல்லத்திலிருந்து ஒருத்தரை அனுப்புங்களேன். ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல கவுன்சிலராக, ஒரு நல்ல எம்எல்ஏவாக, ஒரு நல்ல எம்பியாக, ஒரு நல்ல பிரதம மந்திரியாக கூட அனுப்புங்க. தமிழ்நாட்டிலிருந்து இன்று வரை ஒரு பிரதமர் போய் ஆண்டதாக வரலாறு இல்லை. மாத்துங்க. வேண்டான்ட்டாங்க. ஏன் போகக்கூடாது? அப்படி இது ஜனநாயக நாடு தானே. யார் தடுத்தது? தண்டமேலுக்கு தடை சொன்னீங்க. இப்ப இங்க யார் தடுத்தது? தண்டமேல் கூட தடை இருந்தது. நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியாக வருவதற்கு தடை இல்லை, வரலாம். அப்படி அப்பர் பாடலை இப்படி கூட பார்க்கலாம். நாம் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுங்க. ஏன்னா இதை நான் முக்கியமா சொல்லணும். இன்னைக்கு நம்மளோட இலக்கியங்களை சிலது மட்டும்தான் நாம் எடுத்துக்கிட்டோம், பலதை தூக்கி தெருவில் பேசிட்டோம்.
அதுலேயும் இது பக்தி இலக்கியம்னு சொல்லி சிவன் கோயில்ல மட்டுமே பேசி பேசி அதுக்கு ஓரமா வெளியே வச்சிட்டோம். அதனால நமக்கு அதனுடைய சிறப்பு தெரியல. நான் உண்மையை சொல்லட்டுங்களா, நீங்க திருக்குறள் படித்தால் கூட உங்களுக்கு பொருள் புரியாது, தெரியுங்களா? திருக்குறள் படித்தால் பொருள் புரியாது. அந்த திருக்குறளை விளக்குவதற்கு இந்த மாதிரி ஒரு தமிழ் ஆசிரியர் வேண்டும். இன்றைக்கு தமிழ் ஆசிரியர் எங்க இருக்கிறார்? அவரே போயிட்டார். இவரால் பரவாயில்ல, இங்கிருந்து அரங்கத்தில் தான் வெளியே போயிருக்கிறார். பல தமிழ் ஆசிரியர்கள் போயிட்டார்கள். ஆக இன்றைக்கு திருக்குறளின் உங்களுக்கு பொருள் புரிய வேண்டுமா? பல நூல்களை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் திருக்குறளுக்கு கூட பொருள் புரியும். சரி, நான் ரொம்ப நேரம் அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கிறேன். அது அப்படித்தான். அந்த 2 வரியோட நிறைவு செய்வோம். 2 வரியோட நிறைவு செய்வோம். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக என்னன்னா, நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவேன். ஆனா நீங்களும் ரசிச்சு கேட்டீங்க பாத்தீங்களா, அதுக்காக விரைவாக முடித்து விடுகிறேன். குறுகாம் வாயிரமாம் கூறும் நாளாம் கொல்லும் கிழமையாம் கோள் தானம் பருகாம் அமுதம் பாலின் நெய்யாம் பழத்தின் ரசமாம் பாட்டின் பண்ணாம் ஒருகால் உமையால் ஒரு பாகனுமாம் உள்நின்று நாவி உரையாடியாம் கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணம் கருவூர் எந்தை தானே. இந்த பாட்டில் இன்னொரு சிறப்பு வரி இருக்குது. என்ன தெரியுங்களா? முடிகிற இடத்துல எல்லாம் நாம் தான் முடிச்சிருப்பார். நான் என்கின்ற வார்த்தையை அழித்து குடும்பத்துக்கே நாம் என்ற சொற்களை கொடுத்த நமது அப்பரையும் ஒற்றுவோம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.